மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலோ நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான காலத்தில் ஒரு சாதாரண ஒரு தாய் ஒரு தகப்பன் கூட தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுகிறதை நான் பார்க்க முடியும். 10 மாதம் தன்னுடைய வயிற்றிலே சுமந்ததான தாய் கூட தன் பிள்ளையை குப்பை தொட்டியிலே போடுகிறதோ கிணத்துல போடுகிறதோ, இப்படிப்பட்டதான ஒரு கடினமான இருதயம் உள்ளதான ஒரு தாய்மார்கள் இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பெற்ற தாய் மறந்தாலோ உங்களையும் என்னையும் மறவாத இயேசு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அவரை நீங்கள் அண்டிக் கொள்வீர்களே ஆனால் அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டாருங்க. அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டாருங்க. உங்க ஆயுசு முழுக்க இயேசப்பா உங்களை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு வாழ்வதற்கு வழி தெரியாதபடி நீங்க முழித்துக் கொண்டு இருக்கலாம். ஆமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்குகிற இயேசுவை தான் இந்த நாளிலே உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுவீர்களே ஆனால், அவருடைய சமூகத்தை நாடி வருவீர்களே ஆனால், உங்க வாழ்க்கையினுடைய இருள்கள் மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில சமாதானம் வந்து சேர்வதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நன்றி இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, 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 ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்பட்டதற்காய் மீண்டும் ஒரு விசை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட்டி சேர்த்ததுக்கான ஒரு முகாந்தரம் உண்டு. அல்லேலூயா. விசேஷமா இந்த இடத்துல திடீர்னு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். எப்பவுமே நம்ம சபைக்குள்ள இருந்து நடத்துவோம். திடீர்னு ஆண்டவருடைய முன் தீர்மானத்தின்படி இந்த இடத்துல நடத்துகிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த இடத்துல நடத்துவதற்கு அவர் சித்தம் வைத்திருக்கிறார்னா அவருக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம சிறு கூட்டமா இருந்தாலும் பெருங்கூட்டமா இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறவர் தேவன். அல்லேலூயா, ஆமென். இந்த வேளையிலேயும் ஆமென் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஆமென் சொல்றோம், ஒரு விசேஷித்த தேவ செய்தியை கொடுக்கும்படிக்காக தேவ மனிதர் வந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அவர்களுக்கு அளவில்லாத கிருபை வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை ஆமென் இந்த நாளிலே கர்த்தர் அந்த மகனை கொண்டு பயன்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்படியாக அந்த மகனை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென், ஆமென். அதற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த மகன் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிறதற்கு முன்பதாக ஆண்டவருடைய செய்திக்காக இந்த இடத்துல ஜெபிக்கும்படிக்காக நம்ம மத்தியிலே இருக்கிறதான டேனியல் பாஸ்டர் கடந்து வந்து நம்ம மத்தியிலே ஜெபம் பண்ணுவாங்க. இந்த செய்தி வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக டேனியல் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நேசிக்கிறதான எல்லாமே பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய விலையேற பெற்ற பாதத்தை நோக்கி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இது மனுஷன் உண்டு பண்ணின நாள் அல்ல. இந்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த நல்ல நாளாக இருக்கிறபடியாய், மகிமையின் நாளாக இருக்கிறபடியாய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, எந்த நோக்கத்தோடு கூட நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களை பிரயாசம் எடுத்து இந்த நாட்களை செயல்படுகிறார்களோ அதனுடைய அறுவடையை காணும்படி, ஒரு பெருக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளும்படி, பரலோக ராஜ்யம் உடைய பிள்ளைகளுக்காக ஒத்தாசையா நிற்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற வார்த்தையான நேரத்தைக்காக ஸ்தோத்திரம். பேசுகிறவர் மனுஷன் அல்ல, பேசுகிற ஆவியானவரே வெளிப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு எழுப்புதலாக இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுகிறதா இருக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். இந்த வேளையிலேயும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படிக்காக ஊத்துமலை பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான பாஸ்டர் பால் தினகரன் அவர்கள் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் இந்த இடத்திலே கொண்டு வந்ததுக்கான ஒரு முகாந்தரம் உண்டு. ஆண்டவர் இந்த இடத்திலே வரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்திலே ஆண்டவர் கொண்டு வந்ததான தெய்வ மனிதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதே போல் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அருமையான டேனியல் பாஸ்டர், ஜோசப் பாஸ்டர், இம்மானுவேல் பாஸ்டர், இப்படி இன்னும் தேவ மனிதர்கள், அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கீபோர்டு போடுகிறதான அருமையான சகோதரருக்காக என்னுடைய நன்றிகளை, மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒளியை அமைத்து தருகிற அருமையான சகோதரருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன அறிவிப்பை நான் சொல்லிக்கொண்டு நான் தேவ மனிதருடைய கரத்தில் நான் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கூடாரத்தில், இந்த இயேசுவின் ஜெபசேனை, இந்தியா எழுப்புதல் ஊழியத்தினுடைய இயேசுவின் ஜெபசேனை கூடாரத்தில் வைத்து மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை இப்படிப்பட்டதான ஒரு கூடுகை நடக்கும் என்று சொல்லி அம்மை சோதரர் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன்படியே கணக்கு 5 மாதங்கள் இதை நடத்த கர்த்தர் கிருபையாய் உதவி செய்தார். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல கடந்து வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை
ஆராதனை நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 8 10 மணி வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வாரந்தோறும் சனிக்கிழமையிலேயும் இதே மாதிரி ஒரு உபவாச கூட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த கூடுகையிலையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நினைக்கிறேன், உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதனுடைய ஊழியமானதும் காலையில் அதே 8 10 வரைக்கும் என்ன செய்யும் நடக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாளை தினத்தில் நடக்கிறதான ஆராதனைக்கு வேறு எந்த விதமான சபைக்கு போகாத நபர்களாக இருப்பீர்களே ஆனால் இந்த இடத்துல கடந்து வந்து தேவனை ஆராதிக்க வரும்படிக்காக உங்களுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலேயும் ஆமென் சோதரம் ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்கிறதுனா தேவ மனிதருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம். அவர் நம்மளை ஆமென் ஆண்டவர் அந்த மகனை மறைத்து நம்மளோடு வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து நடத்தும்படிக்காக தேவ மனிதரை நம் கரங்களை தட்டி வரவேற்போம். ஜீவனுள்ள ஜீவாதிபதியாம் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே என்னை முன்குறித்த நிஜமான இயேசு மகாராஜனுடைய திட்டம், அவருடைய தீர்மானம் நிறைவேறட்டும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமாக கையை வைத்து சொல்லுங்களேன். அவர் நல்லவர், அவர் முன் தீர்மானித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளிலே வந்திருக்கிற அருமையான போதக பிதாக்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நான் ஆள் கிடையாது. என்னுடைய அநாதி திட்டத்தின்படி இந்த பலிபீடத்தில் நிறுத்திருக்கிறார். உடைய நாம மகிமைப்படட்டும். நான் சொல்லுவேன், இயேசு நல்லவர். ஆமென் தானே? ஆமாவா இல்லையா? யாரெல்லாம் நம்புறீங்க ஏசப்பா எனக்கு நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கையை வைத்துங்க பார்ப்போம். என் கூட சேர்ந்து ஒரு சின்ன கோரஸ் பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்களேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர். சொல்லுங்கள், அவர் நல்லவர். பாவங்கள் நீக்கிடும் நல்லவர், அவர் இயேசு நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவரா இல்லையா? சொல்லுங்களேன். ஐயா, அவருடைய பிறப்பே பரிசுத்தம். ஐயா, அவன் அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவர் வளர்ந்த விதமும் பரிசுத்தம், மரித்ததும்
அவர் காய் மறிக்கவில்லை, நமக்காய் மறித்திருக்கிறார். அவன் தானையா? சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல மூத்த பார்த்து சொல்லுங்களேன். ஏசப்பா பிறந்ததே பரிசுத்தலாம் பிறந்தார் ஐயா. அவர் வளர்ந்தது பரிசுத்தமா தான் வளர்ந்தார். ஆமா தானே? வளர்ந்தது பரிசுத்தமா தான் வளர்ந்தார் ஐயா. என்னான்னு நம்மோடு பேசுவாராக. அவர் மரித்ததும் நமக்காக மரித்தார். அவர் மரித்து போய் இருந்தால் இந்த கூட்டம் நடக்காது. நடக்காதுல்ல ஐயா? சபைகள் இருக்காது. அவர் மரித்தவர் மரித்திருந்தால் அப்படியே போயிருக்கும். உயிரோடு எழுந்ததினாலே, உயிரோடு எனக்காக பிதாவின் வலது வருஷத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனாலே, எனக்காக ஒருவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறதுனாலே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல மூத்த பார்த்து சொல்லுங்களேன். உனக்காக ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக ஒருவர் பிரயாசப்பட்டு உனக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். உனக்காக சர்வத்துக்கும் எஜமான் இயேசு ரட்சகர் இருக்கிறார். அவர் நல்லவரம்மா. ஒரு கட்சிக்காரங்களை கட்சின்னு வச்சுக்கிடுவோன்னு, நான் இந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. ஒரு இடத்துல வாழ்த்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கட்சிக்காரங்க இருப்பாங்களா? இல்ல வயதாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அதுக்கு ஆப்போசிட் காரங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்படித்தானே? நீங்க இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவை நீ உயர்த்தும் போது உங்க வீட்டில் இருக்கிற பொல்லாத வல்லமைக்கு இருக்க முடியாது. ஆமென். பொல்லாத எந்த ஒரு காரியத்துக்கு இருக்க முடியாது ஐயா. எல்லார் வீட்டிலுமா பொல்லாதவன் இருக்கிறான் ஐயா. விதவிதமான வழியில் இருக்கிறான். பிரச்சனை என்னும் வழியிலே, வியாதி என்னும் வழியிலே, விதவிதமான வழியில் இந்த பொல்லாத வல்லமைகள் இங்கே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறதா. அது அழிக்கப்படணும்னா எப்போ உங்க வீட்டுல துதி சத்தம் ஜெப சத்தம் கேட்குதோ, எப்போ நீ அவரை துதிக்க ஆரம்பிக்கிறியோ அப்பவே அது அழிய ஆரம்பிக்கும். ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். அங்கே இருக்கவே முடியாதா? என்னோட உங்களோடு பேசுவாராக. என்ன அனைவருக்கு தெரிந்திருக்கலாம். இருந்தால் நான் சொல்கிறேன், உங்க பக்கத்தில் இருக்கிற ஊத்துமலையில் உள்ளவர் நான். கல்யாணத்துறை கோயில் போகாத ஒரு மனுஷையா. கல்யாணத்துறை கோயில் போக மாட்டேன். அதனால எங்க ஊர்ல இருந்து எங்க சர்ச்சு ரொம்ப தூரம் நினைச்சிட வேண்டாம். எங்க வீட்டில இருந்து ஒரு 5 வீடு தள்ளி போனா போதும் சர்ச்சு. அவ்வளவு தூரமா இருக்கும். 5 வீடு தள்ளி அப்படிங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கும். எங்க ஊர் தியேட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அது பக்கமா இருப்பதினால் எல்லா நாளும் அங்கதான் இருப்பேன். 6 மணி ஆயிடுச்சுன்னா அங்க ஒரு பாட்டு போடுவாங்க, விநாயகனே நீ வர வேண்டும் அப்படின்னு. அது எனக்கு கேட்கும், தினகரனே நீ வர வேண்டும் அப்படின்னு. நான் உடனே என்னுடைய சகாக்களோடு போய் விடுவேன். நான் மட்டும் போக மாட்டேன். ஆமா, எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அப்படி நண்பரோடு உள்ள போயிடுவேன். எனக்குள்ள நிறைய சர்டிபிகேட்லாம் இருக்குயா, இருந்துச்சு. ஆமா, விரும்பே ஆவாதவன் ஒண்ணும் இல்லாதவன். அந்த தியேட்டர் மேனேஜர் சொல்லுவார், சனியா வருது, என்ன செய்ய போதோ, எங்க போய் உட்கார போதோ அப்படிம்பாரு. இப்ப அந்த மேனேஜரும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா சொல்லுவார், இதெல்லாம் என்னைக்கு விளங்கும்? எங்க அப்பா சொல்லுவாங்க, ஐயா ஆமா படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எல்லா நாளும் தான் படத்துக்கு போறேனே, என்னை விடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா நாங்க பரம்பரை கிறிஸ்தவர்கள். எங்க அண்ணன் எங்க அப்பா எல்லாம் எப்படியாவது தீர்வை எப்படியாவது நிப்பாட்டுன்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. பாவம் அவங்களால முடியல. என்ன முயற்சியும் விடக்கூடாது. எங்க அப்பா எல்லாம் கதவு பண்ணிட்டு கதவு கீழே படுத்துருப்பாங்க. நான் ஓட்டுக்கு மேலோடி போயிடுவேன். அப்ப எங்க வீடு ஓட்டு வீடு. பையன் சோறுல ஏறி ஓட்டுக்கு மேலோடி போய் உள்ள போய் உட்கார்ந்து விடுவேன். லேகியோன் பிசாசு பிடிச்சவன் போல ஐயா எனக்கு விதவிதமான வெறி பிடிச்சு என் அண்ணன் தம்பி என் சொந்தம் வந்து அடக்க முடியாம இருந்தது ஐயா. என்னையும் ஆண்டவர் தொட்டார். எப்ப தொட்டார் தெரியுமா? எங்க ஊர்ல பொண்ணு கேட்டாங்க ஐயா. அப்படித்தானே, ஒரு இயல்பு தானே. அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இந்த பேலுக்கு கெட்டதை பாய்க்கல என் பிள்ளை எங்க வீட்டு கிணத்துல தள்ளி கொண்டுட்டு வந்துடுவேன். நான் இவன் ஒரு ஆள் இந்த ஆவாத வேலுக்கு என் பிள்ளையான்னாங்க. எனக்கும் ஏமாந்து உங்க ஊர் பக்கத்துல தான் பொண்ணு கொடுத்துருக்காங்க. ஆமா, என்னான்றவங்களோடு பேசுவாராங்க. இவங்க தெரியாத நிலைய கூறுவாடு தெரியாத கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு பெரிய ஊழியர் அவங்க அண்ணன், அதனால கர்த்தர் ஏதோ சொல்லியிருக்கிறார் போலுக்கு ஐயா. கொடுத்துட்டாங்க. வாழ வழி தெரியாம பிரச்சனை, வருத்தம், கடன், என்ன செய்யணும் தெரியாம சர்ச்சைக்கு போன ஐயா. இந்த இயேசு என் கூட பேசினார் ஐயா. நான் அது வரைக்கும்
எந்த நம்பிக்கையும் இல்லாத ஆளு. ஒருவேளை நான் கிறிஸ்தவனா இருப்பேன் நம்பவும் நினைச்சிட வேண்டாம், நம்பவே மாட்டேன். ஆமா, எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஊர்ல தெய்வம் உண்டான்னா அப்படி அப்படி ஒன்று இருக்குமோ, வரட்டும் பார்ப்போம். என்னுடைய நண்பர்களும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான் இருக்கிறான். நம்ப மாட்டோம். இந்த தெய்வம் என்கிட்ட பேசிட்டு சொன்னது, என் முதல்ல பேசின வார்த்தை, நீ பண்ணுகிறத விட்டுரு அப்படின்னு. நீ செய்த விட்டுருப்பா, விட்டுருனாரு. கீழ்படிஞ்சேன். அப்போ ஒரு வேலை செஞ்சேன், வியாபாரங்கிற பேர்ல அப்படியோ ஓடிச்சு. தூர விட்டுருனாரு. தெருவா 5 வருஷம் ஈராங்கி வைத்தையா, சைக்கிள்ல பைக்கிள் எல்லாம் தெருவா வைத்தேன். கஷ்டம் பயங்கரமா தான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய சத்தம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தொட்டையும் என்ன செய்யணும்னு தெரியாம எங்க ஊர் எங்களுடைய சிஎஸ்சி சர்ச்சில் சர்வீஸ் முடியவும் அந்த பிள்ளைங்களுக்கு இயேசுப்பாவை பத்தி சொல்லணும்னு போவேன். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு தெரியாது. அந்த பிள்ளைகள் தான் என் கூட பேசும், அந்த பிள்ளைகள் தான் அந்த வசனத்தை பத்தி பேசும், அந்த பிள்ளைகள் தான் ஆராதனை நடக்கும், எல்லாம் நடக்கும். நான் உட்கார்ந்து ஒரு சேர போட்டு நான் உருவம் தான் பெருசு, உள்ள ஒண்ணுமே கிடையாது. இப்பவும் ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் பிள்ளை நினைச்ச வேண்டாம், ஒண்ணுமே கிடையாது. அந்த பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சது, அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். நிஜமான் தம்முடைய வல்லமையை காண்பித்தார். அதை கேள்விப்பட்டு நம்முடைய மோசஸ் டிவி ஆலங்குளம் தாலுகாவில் ஓடிச்சு தெரியுமா. அவங்க கூப்பிட்டு, இப்படிப்பட்ட மனுஷன் எங்க இருக்கிறானா, நீ வந்து இங்க சார் எங்களுடைய டிவியில் ஒரு 20 நிமிஷம் பேசினார். 20 நிமிஷம் பேசினேன். அந்த 20 நிமிஷம் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு மணி நேரம் காத்திருப்பாங்க தெரியுமா. அருமையான எங்க தினேஷ்லாம் வைபார், நான் தூங்க போனோம்னா நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுதுன்னு பாரு இந்த 20 நிமிஷம் நிகழ்ச்சி எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் பிறகு நான் வசனத்தை மாத்திட்டேன், கொஞ்சம் பிறகு இந்த வேலை கிடையாது, இப்படியும் ஓடிச்சு. கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அவரே சொன்னார், ஒரு 1/2 மணி நேரம் ஆக்குங்க. மறுபடியும் சொன்னார், இல்ல இந்த 1/2 மணி நேரம் இருக்கட்டும், இன்னொரு 1 மணி நேரம் ஆக்குங்க. அப்படி 1 மணி நேரம் ஆச்சு. மறுபடியும் சொன்னாங்க, என் ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். முதல் அந்த ரூம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாக்கில் கேன்சர் உள்ள ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க ஐயா. இப்பொழுது அருமையா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எங்களுடைய டிவி, அந்த டிவி என்ன சொல்லுறாங்க, அவங்க உள்ள வந்தது அவங்க டேட் முடிஞ்சிட்டு சொல்லிட்டாங்க, இன்னொரு 5 நாள் தான் இருக்கும், என்ன தேவை கொடுத்துட்டு கூட்டு போ அப்படின்னாச்சு. இவங்க கூட்டுவது அந்த அம்மா, எங்கேயாவது நீ கூட்டு போ, எங்கேயாவது நீ கூட்டிட்டு போங்க. அந்த வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, இதில் 2 பேரும் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஏசி ரூம் எங்களுக்கு கொடுத்ததுனால வெளியில கண்ணாடி தெரியும், வெளியில இருந்து எல்லாரும் பார்க்கலாம். அந்த ஆள் பாட்டு பேருக்கு என்னதோ புலம்பிக்கிட்டு இருக்கான், அங்க கொண்டே விடும் சொல்லி கூட்டு வந்தாங்க. நான் எதுக்குன்னு கூட்டிட்டு வந்தாலும் சொன்னிச்சு, பின்னால கல் அப்படின்னு என்னன்னு, எதையாவது ஒரு சிலுவை போட்டு அனுப்புங்க ஐயா, இந்த ஆளுக்கு சோம் இல்லை, செத்துருவா, இன்னும் 1 வாரமோ 10 நாள் தான், எங்களை இருக்க விட மாட்டாங்க, அதனால கூட்டு வந்தோம்னு. நானும் எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் மந்திரம், படிச்சிருக்கேன். உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? பாட்சா உங்களுக்கு மந்திரம் சொல்லி தரட்டுமா? எனக்கு தெரிஞ்ச மந்திரம், நல்ல மந்திரம். ஏசப்பா, உங்களால இவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும், எதையாவது செய்யுங்கப்பா. இதைத்தான் நான் படித்தேன், வேற ஒன்றும் பெருசா தெரியாது எனக்கு. முழு நீளமா தலைகீழ நிக்கலாம் தெரியாது ஐயா. இயேசுவே, உமால இது செய்ய முடியும்பா, உங்க பிள்ளை டாடி, உங்க பிள்ளைக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, உங்களால முடியும். அதுக்கப்புறம் பேசிச்சு என்னையே இவா ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டு எவ்வளவு நாள் கழிச்சு வந்தா தெரியுமா, அவ பேசல இவா பேசல. என்னது வெளியில நின்று எங்க என்ன போன் போட்டு சொல்றாரு, சிலுவை போட்டு அனுப்புங்க, டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. அந்த அம்மா என்னை விட மாட்டேங்க, பழக்கம் விடுது. இந்த ஊர்ல இருந்து அநேகரை கொண்டு வந்திருந்தார்கள் ஐயா. என் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். என் ஆண்டவர் அப்படி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். பின்பால அந்த டிவி நிற்கவும் நான் நினைச்சிட்டேன், நம்முடைய வாழ்வு அவ்வளவுதான் போல, ஊழியமும் நம்மளும் அவ்வளவுதான் போல, நம்ம கெப்பாசிட்டி அப்படின்னு நினைச்சேன். ஜாஸ்வா டிவி சுரண்டை இந்த முகவரியில இப்போ அந்த டிவியில் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த டிவிக்காரர் பார்த்தாரு, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இங்க இருக்கிறியா வா அப்படின்னு சொல்லி அவங்களும் கூப்பிட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் பேசுங்கன்னாங்க. சரிண்ணே. 1/2 மணி நேரம் ஆச்சு. சரிண்ணே. அடுத்து 1 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சி அதில் ஓடிக்கிட்டு இருக்கு ஐயா. என் ஆண்டவர் பெரியவர். சத்தமா சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு
ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இருக்க விரும்புகிறேன். ஆமேன் தானே? அப்படி இருக்கட்டுமா? அவர் என்ன கொடுக்கார சொல்லிட்டு போயிருவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் கடந்த கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு பற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். யாரும் பயப்பட வேண்டாம். அவங்க அந்த பொங்கல் டைம்னால அவங்க அந்த சமத்துவ பொங்கல் வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், ஐயா நான் வரணும்னா கொஞ்சம் பேசுவேன் அப்படின்னு. என்னத்தையாவது பேசுங்கய்யா. நான் அப்போ சொன்னேன், ஏதாவது சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லுங்க அப்படிமா. அவங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் ஆமேன்னா வேற ஒன்றும் இல்லை, அப்படியே ஆகட்டும் தான் அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க அப்படிமா. இல்லை ஆமேன் ஆமேன் ஆமேன். அதே மாதிரி அப்படியே ஆக கடவுள்னு தான் அர்த்தம். அதனால பயப்பட ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். எதுக்கு ஆமேன்னு சொன்னீங்க? சோத்ரேசப்பா, உங்களுடைய சோத்திரப்படி உங்களுக்கு ஆகட்டும். இந்த நாளில் நான் சொன்ன ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அப்படின்னு, அதுக்கு தான் நீங்க ஆமேன் போட்டிருக்கீங்க. நல்லதா கொடுத்தா நல்லதா தந்துடுவேன். அருமையான என்னுடைய அந்த மோசஸ் டிவி பொன்ராஜ் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு மண்ணெல்லி கொடுத்தா மண்ணெல்லி தான் தர முடியும், சீனியா கொடுத்தா சீனியா கொடுத்துட்டு போயிருவாங்க. அதே போல தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையானதை தருவாராக. ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்ண மூடியப்பா என் கூட பேசுங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? இந்த தெய்வம் பேசுவாரா? நான் சும்மா பிராடு விட்டுட்டல, இல்ல நான் பிழைப்புக்கு வந்தவங்க கிடையாது, பிழைச்சதுக்கு வந்திருக்கேன். ஆமாய்யா, பிழைப்புக்கு வரலையா, பிழைச்சதுக்கு வந்திருக்கையா. இனி பிழைக்க போறதுக்கு இல்ல, பிழைச்சதுக்கு தான். நான் உங்களோடு பேசட்டும். கண்களை மூடி சொல்லுங்களேன், அப்பா என் கூட பேசுங்கப்பா, என் கூட கொஞ்சம் பேசுங்க டேடி. தேவனே, என்னை மறைத்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படும். நான் அல்ல, என்னுடைய சுயமல்ல, என்னுடைய சுய வார்த்தை அல்ல, உடைய அநாதி திட்டம் தீர்மானம் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் பிதாவே. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைய நாளில் சற்று நேர தியானத்துக்கு என்று நான் உங்களுக்கு சொல்லும்படி இந்த ஜமான் எனக்கு தந்திருக்கிற ஒரு வார்த்தை உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் திருப்புங்களேன். எல்லா வேதாகமும் கொண்டு வந்ததெல்லாம் திருப்பணும்னு நான் நினைப்பேன். எல்லா வேதாகமும் திருப்பப்படட்டும். நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வேதாகம் திருப்புங்க. இன்னைக்கு திருப்பின பெரிய ஆசீர்வாதம் இருக்கையா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஒருவர் சத்தமாய் வாசியுங்களேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு இயேசுவின் இரட்சகர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையப்பிட்டு சொல்லுங்களேன். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு இயேசுவின் தெய்வம் உருக்கமாய் இறங்கி வருவாராம். ஆமென் சொல்லுங்களேன். உருக்கமாய்ங்கிற இடத்துல அன்பாய், நேசமாய், வைராக்கியமாய், தீவிரமாயினும் இருக்குது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், தெய்வம் நம்முடைய வார்த்தையை கேட்குமா? இதுக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் பொழுது அநேகர் கிண்டல் பண்ணுவார்களாம். எங்கேயோ இருக்கிற தெய்வம், நீயே சொல்லுத பல மண்டலத்தில் இருக்கிற தெய்வம். அந்த பல மண்டலத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு எப்படிடா கேட்கும்? நீ முன்னு சொல்லுத, நீ கேட்குது எங்க வீட்டை கூட தாண்டல, நீ சொல்லுது எப்படி பல மண்டலத்துக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போது அவர்கள் சொல்வார்களாம், அவர்கள் முன்னிருந்த பரிசுத்தவான்கள், உன் தகப்பன் உன்னுடைய சத்தத்தை தூர இருந்தே கவனிப்பார், உனக்கு தெரியுமா அப்படிம்பார்களாம். ஏன்னா அப்போ இருந்த பரிசுத்தவான்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினது அவ்வளவே. ஆனால் இன்னைக்கு அப்படியா? உங்க சத்தம் எங்கேயோ இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற உங்க பிள்ளைக்கு கேட்குது, உங்க பிள்ளை சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்குது. இப்ப அதை விட அட்வான்ஸ் ஆகி உங்க பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, உங்க வீட்டில் அவங்க வீட்டில் சமையல் எப்படி நடக்குன்னு கூட கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த கலர் சரியில்லை பார்த்தியா, அந்த சேலை எங்க இருக்கிறவளுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவளுக்கு. வீடு நீ எப்படி வச்சிருக்க, இதுக்கு தாமா நான் ஒரு நேரலையில் வரக்கூடாதுன்னு பேசாம நீ போன் போட்டு பேசு.
வீடு எப்படியா வச்சிருப்ப? இங்க இருந்து மாமியார் கேட்கிறார் மருமகளை, இங்க இருந்து மகளை கேட்கிறார் தாய். எங்கேயோ இருக்கிறது. உன் கண் காணாதது, உன் காது கேட்காத இடத்திலே பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற காட்சியும் நீ காண இப்பொழுது உனக்கு தெரிந்திருக்கிறது. சர்வத்துக்கும் எஜமானுக்கு உன் கூப்பிடுதல் கேட்காதோ? சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்துல சொல்லுங்களேன். மனுஷன் கண்டுபிடிச்ச செல்போன்ல நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு உன்னால உன்னை தேடினால் கிடைக்க மாட்டேன். உன்னாலே பார்க்க முடியும்னா உலகத்தை தம்முடைய வார்த்தையால் உண்டு பண்ணி தம்முடைய வல்லமையால் அரசாட்சி செய்கிற தெய்வத்துக்கு உன் சத்தம் கேட்கத்தானே செய்யும். அவன் சொல்லுங்களேன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கூப்பிடுகிற காக்கையின் சத்தத்தையும் கவனித்து கேட்பாராம். இங்க யாரு காக்கா மாதிரி இல்லல்ல? நம்ம ஏசப்பாவும் காக்கா மாதிரி இல்லை. ஆமா தானே? நமக்கு ஒரு பெஸ்ட் இருக்கிறது. என்ன தெரியுமா? எதையும் அவர் சாயல்ல படைக்கல, எல்லாத்தையும் படைச்சு விதவிதமா அவர் விரும்பின வண்ணம் அவருடைய எண்ணத்துல எப்படி வருகிறதோ அப்படி எல்லாம் வரைந்து ஆதாமிட்ட கொண்டு போய் கொடுத்தார். நீ ஏன் பேர் விட்டுக்கோப்பா அப்படின்னு. அப்படித்தானே? நான் யோசித்து பார்த்தேன், என்னடா அது ஒரு பெரிய தெய்வம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அவன்கிட்ட போய் கொடுக்கிறாரு அப்படின்னு. ஒரு நாள் இங்க கடை முன்னால ஒரு விலை உயர்ந்த கார் வந்து நின்னது. அப்ப பார்த்துக்கிட்டு அவர் எனக்கு வேண்டிய ஆள் என்கிட்ட கை கொடுத்து, ஐயா பாருங்க, நான் ரொம்ப நாள் என்னுடைய கனவு, என் சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டேன் இப்படிப்பட்ட கார் வாங்கன்னு, நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அவருடைய பெயர் தெரியும். முன்னால ஒரு பெயர் இருந்துச்சு. நான் கேட்டேன், இது யாரு பேரு? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது ஐயா. என் பிள்ளை பேரு. உங்க பிள்ளை என்ன பண்ணுதா? இப்பதான் 4வது படிக்கிட்டு இருக்கா. இந்த 4வது படிக்கிற பிள்ளை இந்த காருக்கு ஏதாவது செஞ்சிருக்குமா? ஒரு டயருக்கு துட்டு கொடுத்துருக்குமா? பேசுங்களேன். டயருக்கு கொடுத்துருக்குமா? அந்த பிள்ளை என்ன கொடுத்தது? அந்த தகப்பனுக்கு பிறந்தது ஐயா. அத இந்த தகப்பன் பாருங்களேன், கடன்பட்டு ஊரான்ட்ட வாரக்கடை வாங்கியோ வட்டி கடை வாங்கியோ எதையோ வாங்கியாந்தோம் எழுதுனது யார் பேரு? தான் பிள்ளை பேரு. அதே போல எல்லாத்தையும் சிருஷ்டிட்டு தான் அன்பு வைத்த தான் உருவாக்கியதோடைய ஆதாம் கையில கொடுத்து தான் பேர் வைக்க சொன்னாரு. ஆனா உங்களை என்னையும் அப்படி கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் பேர் வச்சு அவர் கையினால் அவருடைய கை நம்மளை வணைந்திருக்கிறது. எல்லாத்தையும் வணைந்த கை தானையா? அப்ப நமக்கு என்ன விசேஷம்? நம்முடைய நாவிலே நம்முடைய வாயிலே ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். ஆமென் தானே? ஆமென் தானே? சத்தமா சொல்லுங்களேன். நம்ம என் வேதம் சொல்கிறது, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து போனோமா. முதல்ல நம்முடைய எப்படி இருந்திருக்கிறோம்? அன்றைக்கு நான் நினைப்பேன், 12 சீசர்கள் இருந்தார்களே, அப்ப அந்த சீசர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார், நீ ஏசப்பா யாருன்னு காமிச்சாரு. அப்படித்தானே காமிச்சாங்க. அப்போ தேவனை போல் இருந்திருக்கிறார்கள். அவர் எல்லாரும் ஒரே சாயலில் இருந்தது போல மகிமையாய் தெரிந்திருக்கிறார்கள். அந்த மகிமை உள்ள தேவன் சொல்லுது, நீ கூப்பிடுறத நான் கேட்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இனி நீ அழுது கொண்டுகிறாய் ஏதோ ஒரு காரியத்துக்கு. இந்த சத்தத்தை கவனிக்கிற எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஏதோ ஒரு காரியத்துக்கு உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு நீ அழுது கொண்டு இருக்கிறாய். வெளியிலே சிரிப்பது போல சிரிக்கிறாய். உள்ளே இருக்கிற வேதனை வருத்தத்தை மறைப்பதற்கு வெளியிலே நல்லா இருக்கிறது போல நீ உன்னை காண்பித்துக் கொள்கிறாய். ஆனால் உன் அந்தரங்கத்தில் அழுகிற உன் அழுகையை ஒருவர் கண்டிருக்கிறார் ஐயா. நீ அந்தரத்தில் அழுது கொண்டிருக்கிற, நீ அந்தரங்கத்திலே வடிக்கிற கண்ணீரை ஒருவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஆமென் சொல்லுங்களேன். சித்தமா சொல்லுங்களேன். வேதத்திலிருந்து நான் உங்களை ஒரு நபருக்கு உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க இருக்கிறேன். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடிமை பெயரிட்டாள். ஆகார் என்னும் அடிமை பெயரிடுகிறாள். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவளுடைய மகன், ஒரு 20 வயதான மகன், தன்னுடைய முதலாளிக்கு குழந்தை இல்லாதனாலே, தன்னுடைய முதலாளிக்கு பிள்ளை இல்லாத ஒரு காரணத்தினால் அந்த எஜமாட்டியே அவனை தன்னுடைய கணவருக்கு மனைவியாய் கொடுத்தாள். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளை பிறந்தும்
சுமார் 18 இருந்து 20 வருஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு ஒரு 14 வருஷம் அப்புறம் அவளுக்கு பிள்ளை பிறந்துச்சு. சுமார் 5 வயதுக்கு அப்புறம் இவர்கள் விளையாடும் போது இஸ்மவேல் என்னும் அந்த மகன் ஈசாக்கு என்பவரை கிண்டல் பண்ணிட்டார். கோபம் வந்துட்டு, அப்படித்தானே? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், வாக்குத்தத்தம் பண்ணப்படாதவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனை கேலி செய்தான். இன்றைக்கும் அதான் நடக்கிறது. இது என்ன ஊழியம்மா? நீ எல்லாம் எதுக்கு அலைதம்மா? உனக்கெல்லாம் என்ன அழைப்பு இருக்குமா? நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற? அந்த இயேசு எப்படி உனக்கு கொடுப்பார்? கேலி பண்ணுதாங்களா? அன்னைக்கு அப்படித்தான் பண்ணினா. ஆனாலும் அதை கேலி பண்ணுற நபர் துரத்தப்பட்டு விட்டார். இது ஒரு பெரிய சத்தியம், ஆழமானது. அதை அருமையான எங்க தேவ மனிதர் பாஸ்டர் ஆசிரியா அதைத்தான் சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்கும். எனக்கு அப்படிலாம் தெரியாது. நான் எனக்கு தெரிந்து விட்டு சொல்கிறேன். அந்த நபர் துரத்தப்பட்டதும் வெளியே ஆகார் தன்னுடைய பிள்ளை இஸ்மவேலுடன் வனாந்திரத்துக்கு வருகிறாள். ஊருக்கு போறதுக்குள்ள நான் நினைக்கிறேன் பக்கத்து ஊருக்கு போறதுக்கு முடியல. அதுக்குள்ள இவன் தாகத்தால் வறண்டு போய்விட்டான். வாலிப மகன், சின்ன பிள்ளை இல்லை, சின்ன பிள்ளை. வாலிப மகன் அழுதுகிட்டு இருக்குத. அம்பு எய்கிற தூரம் என்று இருக்கிறது, சுமார் 200 அடி தூரத்துக்கு அடுத்து இந்த மகன் தாகத்தால் சாக போகிறான். இவன் எப்படி, இவன் செத்து விட்டால் நான் என்ன செய்வேன்? என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியுமா என்று சொல்லி இந்த தாய் அந்த மகனை ஒரு மரத்தடியிலே கிடத்தி விட்டு அழுகிறாள். ஐயோ என் மகன் சாக போகிறானே, ஐயோ என் மகன் சாக போகிறானே, நான் என்ன செய்வேன்? நான் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்புகிறாள். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் அநேக ஆகார்கள் இருக்கிறீர்கள். ஐயோ என் மகனுக்கு இப்படி நடந்து விட்டதே, வீணான பழி என் மேல், என் மகன் மேல் வந்து விட்டது, என் மகன் படுகிற பிரயாசம் எவ்வளவாக இருக்கிறது, என் மகன் எனக்கு கீழ்ப்படிவது இல்லையே, என் மகனுக்கு இப்படி நடந்து விட்டதே என்று ஆகார் போல இன்றைக்கு உன் பிள்ளை நினைத்து கூட நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த அழுக சத்தம் அந்த வனாந்திரத்தில் யாருக்குமே கேட்கல. அதே போல உன் பிள்ளைக்கு ஒரு வேலை இல்லையே நீ அழுகிற அந்த கண்ணீர், உன் பிள்ளையை வீணான நண்பர்களோடு சேர்த்ததினால் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டான் என்பதை நீ சொல்லி அழுகிறதையும், உன் பிள்ளைக்கு வேலை இல்லை என்கிறதை அழுகிறதையும், ஐயோ என் பிள்ளை இதெல்லாம் விளங்குமான்னு சொல்லி உன்னுடைய சொந்தங்கள் உன் பிள்ளையை கேலி செய்ததையும் நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கலாம். சத்தத்துக்கு உங்க சொந்தம் செவி கொடுக்காம போயிருக்கலாம். உன் பிள்ளை என்ன யோக்கியனா, உன் பிள்ளை போகட்டும், உன் பிள்ளை அனுபவிக்கட்டும் சொல்லி இருக்கலாம். தாயின் இருதயம் விடுமா? கொலைகாரனையும் அந்த தாயின் இருதயம், ஐயோ இது என்னுடைய பிள்ளையை நான் எப்படி இவனை விடுவேன் என்று சொல்லும். அன்றைக்கு அந்த தாய் அழுகிறாள். இன்றைக்கும் நான் சொன்னது போல இந்த நிகழ்ச்சி பார்க்கிறேன், இங்க இருக்கிற சிலர் உங்களுடைய பிள்ளையை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கிறாய். என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, எங்களுக்கு உதவி செய்ய எங்களை பார்க்க ஒருவருக்கும் மனதில்லையே. சொந்தம் என்று அநேகர் உண்டு, ஆனால் உதவி செய்ய ஒருவரும் இல்லை. யார் எங்களை தேற்றுவார்? யாருக்கு என்னுடைய சத்தம் கேட்கும் என்று நீ நினைக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய சத்தத்துக்கு உங்கள் சொந்தத்துக்கு மனம் இல்லாமல் போயிருக்கலாம் செவி கொடுக்க. உங்களை பார்ப்பதற்கு உங்கள் சொந்தங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிருக்கலாம். உங்கள் வார்த்தையை கவனிப்பதற்கும் உங்களோடு பேசுவதற்கு கூட உங்கள் சொந்தங்கள் வெட்கப்படலாம். வெட்கப்படாத ஒரு தெய்வத்தை பாருங்க ஐயா. ஐயோ தான் பிள்ளைதான், அவ ஒரு அடிமைதான், அவளுக்கு பிறந்த பிள்ளைதான், அவன் சாவ கிடக்க, அவ அழுவுதா, இந்த தெய்வம் போய் கேட்க என்னம்மா என்ன செய்த, ஏன் சத்தம் அங்க வந்துருச்சு? நான் உங்களோடு பேசுவாராக. இன்றைக்கும் அநேக கண்களை நிஜமான் திறக்க இருக்கிறார். ஊற்று பக்கத்துல தான் இருந்துச்சு, அப்படித்தானே? ஊற்று பக்கத்துல தான் இருக்குது, தெரியல. இன்னைக்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்று பக்கத்துல இருக்குது, ஆனா தெரியல. ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் உன் பக்கத்துல இருக்கிறது, அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வு இல்லாது இருக்கிறது. அன்றைக்கு தீர்க்கதரிசியை கொல்வதற்கு ஒரு கூட்டம் வருகிறது. கர்த்தர் இவன் சொன்னபடியெல்லாம் கேட்கிறார். இவன் சொன்னபடி மழை பெய்யாம போச்சு, இவன் எப்படியா கொன்றணும், அனுப்ப ஆட்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி பார்த்தான். 50 பேர் போயிட்டான், 50 பேர் போயிட்டான். மறுபடியும் நிக்கிறத பார்த்துட்டு, ஐயா
இங்க நிறைய பேர் உங்களை கொல்ல வந்திருக்கானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கேயாசிக்கு இவன் கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்கப்பா. ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்தில் உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், உங்க கண்ணை இன்னைக்கு தேவன் திறந்து விட போறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் அழுதுகிட்டு இருக்கிற என்னன்னு தெரியாம பக்கத்தில் இருக்க தெரியாமலே அழுதுகிட்டு இருக்கும் பொழுது என் ஆண்டவர் திறந்தார் ஐயா. அந்த பிள்ளைக்கும் ஒரு வாழ்வு கொடுத்தார், அவனையும் மனிதனாய் மாற்றினார். இன்றைக்கு கீழ்ப்படியாது இருக்கிற உங்கள் மகனையும் தேவன் ஒரு நல்ல ஒரு மகனாய் மாற்றுவார். இன்றைக்கு வெறுக்கப்பட்டிருக்க உங்கள் சொந்தங்களால் வெறுக்கப்பட்டிருக்கிற உங்கள் மகனையும், உங்கள் சொந்தங்கள் பேச மறுக்கிற அந்த உங்களுடைய மகளையும் தேவன் ஒரு பெரிய ஜாதியாய் தான் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஐயா, என் ஆண்டவரால் ஆகுமா? ஆகாது ஒன்றுமே இல்லை. ஆமென். அந்த கண்ணீர் தேவனிடத்தில் போனது. மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ, எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்களெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார் ஐயா. ஐயா அம்மா, நம்ம மேல அன்பச்சு நம்மளை பார்க்கத்தான் ஐயா பரலோகத்துல இருந்து இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், வீட்டு வாசல்ல நிக்கிற தெய்வம் வீட்டுக்குள்ள வர மாட்டாரா? நான் கதவை வாசல் பண்ணிட்டா கதவை தட்டுதே அப்படி இருக்கிறார், வாசல் நின்று தட்டுதே. திறக்கிறதுக்கு இருக்குதா? திறக்கிறதுக்கு ஒரு மனசு இருக்குதா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். நான் சொன்னது போல உன் பிள்ளையை குறித்தோ இல்லையில் நீ பிள்ளைக்காய் கூட அழலாம். திருமணமாகி எனக்கு திருமணமாகி விட்டதே, எனக்கு இளைய பிள்ளை எல்லாம் பிள்ளையோட இருக்குது. ஐயோ, என் குடும்பத்துல எனக்கு கிடைக்கிற வார்த்தைக்கு நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கல, செத்துடலாம்னு சொல்லி கூட நீ பிள்ளை இல்லையேன்னு கூட அழுதுகிட்டு இருக்கலாம். நீ எதற்காக அழுதாலும் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். உன் சத்தம் உன் சொந்தத்துக்கு கேட்காம போகுது, ஆனா தெய்வத்துக்கு கேட்குது. அவன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லல, அவருக்கு கேட்குதையா. அவர் தான் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய் என்று. என் அன்பு தேவ ஜனமே, இதத்திலே நான் இன்னொரு மனிதனை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க இருக்கிறேன். மத்தேயு 14 அதிகாரத்திலையும் மார்க் 6 அதிகாரத்திலையும் அந்த சம்பவம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து வந்த சீசர்கள் யார்தான்? அவர்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். நான் இதை எடுக்கும் பொழுது நினைச்சேன், ஊழியக்காரங்களுக்கு பேசுறதுக்கு இங்க ஊழியக்காரங்க இருப்பாங்களா? எதுக்கு அப்படி நினைச்சேன். ஆண்டவர் சொன்னார், நீ போடா, உனக்குரிய நான் பார்த்துக்கிறேன், நான் கொண்டு வந்திருக்கிறேன். அங்கே ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தான் இருக்கிறாங்க. இருக்கிறவங்கள அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை வர பார்க்காங்க. 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேர் சாப்பிடுதாங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க, மிச்சமா எடுத்துட்டாங்க. சின்ன பையன் கொண்டாந்து அப்போ. இப்போ நீ நினைக்கலாம், எப்போ ஒருவேளை பெருசா இருக்கும் ஒண்ணு இல்லையா, ஒரு தாய் தான் பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு அப்பத்தை கொடுத்திருப்பா. நான் நினைக்கிறேன், என்னுடைய கற்பனை, சால மீன் போல சின்ன மீனா ஒரு 5 மீனை கொடுத்திருப்பா. என்ன அப்படித்தானே? நம்ம ஊர் ஹோட்டல் சப்பாத்தி போல. ஒருவேளை உங்க வீட்டு சப்பாத்தி பெருசா இருக்கலாம், ஒரு 5 சப்பாத்தியை கொண்டுட்டு போமா. ஒருவேளை தேஜசாமி அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார்னு எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறார். நான் நினைக்கிறேன், என்னுடைய கற்பனை இருக்கலாம், இல்லாமல் போகலாம். உங்க அப்பா பேசாம இருப்பாருடா பாஸ்டிங்னு, நீ இருந்துராத. அப்படித்தானே? உங்க அப்பா ஒருவேளை பாஸ்டிங்னு இருந்தாலும் இருப்பாரு, நீ அவருக்கு கொடுக்கியோ இல்லையோ, நீ உன்னையே காப்பாத்திக்கோ. உனக்கு இந்த 5 அப்போ மீன் கொண்டுட்டு போ, சின்ன மீன். அப்படித்தானே? கொண்டுட்டு போயிட்டு, எப்பா இவன் போயிருப்பான், எப்ப சாப்பிடணுப்பா, கொஞ்சம் போடுடா. அங்க பாரு, குருடன் சுகமாயி போய்கிட்டு இருக்கான். அங்க பாரு, குஷ்டரோகி சுகமாயி போய்கிட்டு இருக்கான். ஐயோ, இந்த குஷ்டரோகி எல்லாம் சுகமாகுது எங்க வரலாறுலே கிடையாது. இந்த குருடன் பார்வையிடலாம் பிறவி குருடன். அங்க பாரு, கம்புல அப்படி கையை ஊனி கம்பு ஊனி கொண்டு வந்தான். இப்ப பாரு, கம்பை போட்டு எப்படி ஓடுதான். இது எங்க வரலாறுலே கிடையாது. இப்படி எல்லாம் நடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம், இல்லாமலும் போயிருக்கலாம். நீங்க பெரிய பெரிய ஆட்களா இருக்கீங்க, என்னுடைய கற்பனைக்கு நான் சொல்லுது என்ன. அப்போ இந்த சின்ன பையன்ட்ட இந்த ஆண்டவருடைய தாசன் வந்திருக்க, என்னடா அப்படின்னு கேட்டிருப்பார். வந்திருப்பார், என்னடா செம்மதிட்ட அவன் ஒண்ணுமில்ல, நான் 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கேன், பெருசெல்லாம் கிடையாது, சின்ன மீன் தரமாட்டேன், 5 அப்பம் வச்சிருக்கிறேன். நீ அப்பலே வச்சு கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேடா. ஆமா, அதைத்தான் பார்த்துட்டு போயிருக்காரு. பார்த்துட்டு போயிட்டு தான்,
ஏசப்பாட்ட சொல்லுதாரு, அங்கே நீங்கள் 3 லட்சம் 4 லட்சத்துக்கு வாங்கினாலும் சாப்பாடு காணாது. புருஷர்கள் தான் 5000 பேர், அப்படி தானே? இப்போ நம்ம கூட்டத்திலே நீங்கள் எண்ணி பார்த்துக்கலாம். அப்போ பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. இதே போல தான் அன்னைக்கு அங்கே இருந்திருக்கும். ஆமாம் ஐயா, என்னுடைய கணக்கு சுமார் ஒரு 30,000 பேர் சாப்பிட்ருக்கலாம் ஐயா. எண்ணப்பட்ட புருஷர்கள் தான் அவ்வளவு. அப்போ ஸ்திரீகள் எவ்வளோ இருப்பாங்க, பிள்ளைகள் எவ்வளோ இருப்பாங்க? இங்கே நம்மால் போய் சொல்லியிருப்பார், என்னுடைய பாஷையில் சொல்லுதேன், சாப்பாடு இருக்கா? அங்கே ஒருத்தர் 5 அப்பமும் 2 மீனையும் வச்சிருக்கான், வேற ஒரு சாப்பாடு கண்ணில் தெரியல. நீங்கள் இன்னைக்கா பிரசங்கம் பண்ணி 3 நாளாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் சாப்பிட்டது போக மிச்சம் அவ்வளோதான் வச்சிருக்கான். இங்கே சாப்பாட்டுக்கு எங்கே போவேன்? நீங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்கல அப்படின்னது. என்னடா வச்சிருக்கான்? 5 அப்பம் 2 மீன். அப்படியே அவர் சொல்லு, கொண்டு வா. ஒன்று போயாச்சு, தம்பி இங்கே வாங்க, உங்கள் சாப்பாடு ஏசப்பாவுக்கு தேவை, உங்களுக்கு இங்கே வாங்க. உடனே வந்தாச்சு. உரையை ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்படி எடுத்து வானத்துக்கு நேராக நீட்டி சோத்திரம் பண்ணி இதை பிச்சு கொடுப்பா அப்படிங்கிறார். நான் நினைக்கிறேன் இவன் பிக்கும்போது தான் அற்புதம் நடந்திருக்கும். ஆமேன் தானையா? நான் என்னுடைய கற்பனை. ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்வார், குஷ்டரோகிய அவன் சுகமாகல, நீ போய் உன்னை யார் குஷ்டரோகின்னு சொன்னாங்களோ அவன்கிட்ட போய் காமி அப்படிம்பாரு. போகும்போது சுத்தமானாங்க. அன்னைக்கு அப்படித்தான் பிறவி கூட ஒருத்தர் இருந்தான். அந்த கூட என்ன சொன்னார், நீ சிலோவாம் குளத்துக்கு போய் கழுவு அப்படின்னாரு. சுகமாக்கி அனுப்பல, நீ போ அப்படின்னாரு. இவன் போய்கிட்டு இருக்கலே சுகமாயிட்டான். அதே போல இவங்க பிக்க பிக்க பெருகிட்டே போகுது, குறையாம போகுது. இதையெல்லாம் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இந்த சீசரில் சொல்லுதாரு, நீ இந்த படகுல நீ அந்த கரைக்கு போப்பா, நான் வாரேன். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அனுப்பின இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம். படகு மார்க்கு 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நடு கடலுக்குள்ள போயிட்டு, நடு கடலுக்குள்ள போகையும் காற்று வருகிறது, அங்க இங்கும் படகை அலப்புகிறது. இனி அவ்வளவுதான், மூழ்கிடுவோம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி போக முடியாது போலுக்க. அனுப்புனது யாருதான்? ஏசப்பா தான். அப்படித்தானே? ஏசப்பா தான் அனுப்பினாரு. ஏசப்பா தான் போ சொல்லி இருக்கிறாரு, நீ போ அப்படின்னு. ஆனா அங்க படகு அழகுபடுகிறது, மோதுகிறது, காற்று வந்து மோதுகிறது, காற்றுக்கு கூடவே தண்ணீர் மோதுகிறது. மோதி மோதி இவர்கள் இரவெல்லாம் களைத்து போனார்கள். இனி அவ்வளவுதான் போலுக்கு நினைச்சு இனி அவர்கள் பிரயாசப்பட்டு பலன் இல்லைன்னு நினைக்கும் போது என் ஆண்டவர் வருகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை தேவன் உங்களுக்கு காண்பித்த ஊருக்கு தான் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம், அதே ஊரில் தான் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய படகு அப்பப்போ அழைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். சபையை அழைக்கலாம், ஊழியத்தை அசைச்சு பார்க்கலாம், குடும்பத்தை அசைச்சு பார்த்திருக்கலாம். அனுப்பினவர் ஒருவர் வர இருக்கிறார். ஆமென் 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 ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஐயா, உங்களை அனுப்பினவர் அங்கே உறங்காதிருப்பார். உங்களை இந்த பட்டணத்துக்கு, உங்களை இந்த ஊழியத்துக்கு, உங்களை இந்த வேலைக்கு அனுப்பின ஒருவர் இருக்கிறார். அவர் உறங்காத ஒரு தெய்வம். இவன் பிரயாசப்பட்டு முடியல அப்படின்னு சொல்லி தன்னை வெறுக்கும் போது எதை சொல்கிறது, 4ஆம் ஜாமம் கடல்ல நடந்து வந்துட்டார். என் பிள்ளை அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். சொல்லுங்களேன், என் பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், போராடிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய சபையும் நீங்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட இடத்தில் நியமித்திருந்தாலும் இதே போல அசைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இங்கு சிலருடைய ஊழியங்களும் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலருடைய சபைகளும் மோதுவது போல மோதி மோதி உங்களை என்ன இனி இது உண்மைதானா? தேவன் அனுப்பின இடம் தானா? தேவன் எனக்கு தந்த தரிசனம் தானா? இது தேவன் தந்த ஊழியம் தானா என்று கூட உங்களுக்கு எண்ணம் வரலாம். உங்களை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார். அவன் சத்தமா சொல்லுங்களேன். அவர் இனி உங்களுடைய கூக்குரலை கேட்டுக்கிட்டாங்க இருக்க மாட்டார். அவன் அவன் சத்தமா சொல்லுங்களேன். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த வேதாகமம் மேய்ப்பன் என்று சொல்லுகிறது. இந்த ஆண்டவரே எப்படி சொல்லி இருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. மேய்ப்பனை பார்த்தீங்கன்னா ஆடு மேய விடுவார். அப்படித்தானே பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மேய்ப்பன் காலையில் பத்திட்டு போகும்போது அதில் சிலது நம்மள மாதிரி இருக்கும், அடங்காதது. அப்படித்தானே? எப்படியாவது அங்கே பச்சை இருக்கா அங்கே பச்சை இருக்கான்னு ஓடுறது இருக்கும். அது ஓடி எங்கனையாவது
மாட்டிக்கிடும். இதுதான் பெருசு. முதல்ல 2 நாள் அந்த பயிரில் போய் மேய்ஞ்சிருக்கும். 3ஆம் நாள் பார்ப்பான் தோட்டத்துக்காரன், இதுக்கு வேலை இதாக போச்சு, கட்டி தூக்கலன்னு சொல்லி கட்டி விட்டுருப்பான். இந்த மேய்ப்பன் சாயங்காலம் வரைக்கும் அவர் பார்த்துருக்க மாட்டார். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது பார்ப்பார், எண்ணி பார்ப்பார், என்ன பேர் வச்சு கூப்பிடுவாரா? அப்படித்தானே? ஒருவேளை உங்க பேரை சொல்லி பாருங்களேன். சாம் அங்கே இருக்கிறாரா? எப்பறம் அங்கே இருக்கிறாரா? இம்மான் அங்கே இருக்கிறாரா? பாப்பார். காணும் காணும், இங்கே எவன்டா பிடிச்சி கட்டி வச்சான்? இரவிலும் தேட போயிடுவார். அவன் எவ்வளவு இடத்து வரை கட்டி வச்சிருப்பான்? உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இவ்வளவு நாள் வரைக்கும் பிடிச்சு வச்சிருக்கலாம், ஆனா இனி பிடிச்சு வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இது கூப்பிட்டுட்டே இருக்குமா? ஏன்னா என்னுடைய எண்ணம் இது கிடையாது, என்னுடைய நோக்கம் இது கிடையாது. நான் எப்படியோ வந்துட்டேன், இனி எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்படித்தானே? என்னுடைய எண்ணம் இங்க இருக்கிறது கிடையாது ஐயா. என்னுடைய எண்ணம் இப்படி இருக்கு, இப்படி மனம் போல் வாழ்றது கிடையாது ஐயா. என்னுடைய ஏக்கம் அப்படி கிடையாது. நான் ஒரு மேய்ப்பனுக்குரியவன், நான் ஒரு எஜமானுக்குரியவன்கிற ஒரு எண்ணம் வந்து அது சத்தமுடையும். அது சத்தத்தை பார்த்தே போயிடுவான் அந்த மேய்ப்பன். போயிட்டு சும்மா வர மாட்டான். அப்படித்தானே? சும்மா வருவானா? எங்க ஊர் மேய்ப்பரெல்லாம் கோபக்காரங்க. எவன் கட்டி போடணும் கிணத்து கண்ணை கூப்பிடுவான், இல்லைங்க வாழை எப்படி நீ கட்டி போட போச்சு, யாடு வந்தது, நான் என்ன செஞ்சிருக்கணும், 10 தாளில் விட்டுருக்கணும், எப்படி நீ கட்டி போடுவேன்? சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவார் ஐயா. இன்னைக்கு அதைத்தான் செய்ய இருக்கிறார் நிஜமான். உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய நன்மைகளும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் கட்டப்பட்டது போல இருக்கலாம். கட்டவிழ்க்கிற, கண்ணீரை பார்க்கிற, கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் வந்து சொல்லுவாரு, மகனே மகளே நான் இருக்கிறேன். நீ ஏதோ ஒரு காரியத்தில் அழுதுகிட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவர் எனக்கு சொல்லுற ஒரு காரியம், நீ தேவனுக்கென்று உன்னை ஒப்பு கொடுத்தாய், நீ தேவனுக்கு எதையாக செய்ய வேண்டும் என்று வைராக்கியத்தில் வந்தாய். ஆனால் உன் குடும்பமும் அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, உன் ஊழியம் அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. உனக்கே ஒரு சந்தேகம் வருகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உனக்கே ஒரு சந்தேகம் வருகிறது. உண்மைதானோ? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்று நிஜமான ஒரு அனுப்பினர் ஒரு இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்வேன், தீர்க்கதரிசனமாய் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களை அனுப்பின ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் உறங்காதவர், அவர் உன் சத்தத்தை விரும்பி கேட்கிற தெய்வம், விரும்பி கேட்கிற தெய்வம் ஐயா. எதுவும் சொல்லுகிறது ஐயா. இன்னொரு மனுஷன் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். நேரம் ஆயிற்று, உங்களுக்கு அதான் சொல்லுங்க, வந்துட்டு சீக்கிரத்தில் முடிச்சிருந்தேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 20ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே அங்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு ராஜா இருக்கிறார், எசேக்கியா ராஜா. அவருக்கு வியாதி வந்துட்டு. அவர் நல்ல மனுஷன் தான், அப்படித்தானே? நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பிரியமா தான் நடந்திருக்கிறார், நல்ல மனுஷன். எசேக்கியா வியாதிப்பட்டு போனார். ராஜாவுக்கு வியாதினா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? பக்கத்தில் உள்ள டாக்டரை கூட்டிருப்பாரு. அந்த நாட்டில் தலை சிறந்த டாக்டர், தலை சிறந்த மருத்துவர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அத்தனை பேரை கூப்பிடுங்க. எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க, நாங்க எல்லாம் சரியா தான் கொடுக்கிறோம், ஆனா உங்க பாடி சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. நம்முடைய டாக்டர்ஸ் இப்ப சொல்லுவாங்க, நிறைய படிச்ச டாக்டர்ஸ், அப்படித்தானே? நாங்க ஹெவியா தான் எல்லா டோஸும் கொடுக்கிறோம், எல்லாமே செய்கிறோம், சரியா செய்கிறோம், ஆனா அவருடைய பாடி என்ன செய்யல, சப்போர்ட் ஆகல. இனி அவ்வளவுதான், கூட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ராஜா வந்தாச்சு. அன்றைக்கு பிரபலமான ஊழியர் எசேக்கியா வருகிறார். அன்றைக்கு ஏசாயா வருகிறார், பிரபலமானவர். இன்றைக்கு இருக்கிற அருமையான தேவ மனிதர் மோகன் சிலாசர் ஐயா போல ஒரு பிரபலமான ஒரு ஊழியர். அவற்றை போய் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவனை வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு. உனக்கு அடுத்து யார் ராஜா? என்ன போட்டி போட்டு நீ சண்டை போட்டு செத்துறப்படாது, அதுக்கு முட்டி சொல்லிட்டு போயிரு. இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை அதான், தாய் தகப்பனுக்கு எந்த பிள்ளைக்கு எழுதி வைக்க, எவன் கடைசி வரைக்கும் காப்பாத்துவான், அப்படித்தானே? எவன் கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்? ஐயா நீ கையெழுத்து போடுற வரைக்கும் கட்டாயம் காப்பாத்துவான், கையெழுத்து போடுற வரைக்கும் காப்பாத்திடுவான், பயப்படாத. ஆமா, கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தேவையில்லாமல் போய் விடுவாய். அதுக்கு அன்னைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் இப்ப சொல்லுதாரு, நீ யாரு உனக்கு அடுத்த பிள்ளை ராஜா, அவனை நீ சொல்லிட்டு நீ செத்துரு, அவ்வளவுதான், உனக்கு டேட்டு முடிஞ்சிச்சு. இவரும் போய் சொல்லுதாரு, வைத்தியர் சொல்லியாச்சு,
ஊழியர் சொல்லியாச்சு. இன்னைக்கு சபைக்கு சொல்லிட்டு போவாங்க. ஊழியர் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த ஊர் தான் அழைப்பா, நீங்கெல்லாம் ஊழியரா? அவன் என்ன வரத்து வாரான், நீ எல்லாம் ஊழியம் பண்ணி எப்படி டான்ஸ் ஆடுதான், எப்படி லைட்டு போடுதான், அவன் என்ன காரில் வந்து இறக்குதான், நீ இப்படி சொடக்குன்னு நடந்து போய் நீ ஊழியம் பண்ணி சாதிக்க போறியாக்கும், நீ எல்லாம் ஜோ பண்ணி உனக்கு நடக்க போதாக்கும் சொல்லுவான். அன்னைக்கு சொன்னது போல சொல்லுவான். இவரு பக்கத்தில் மூத்த பார்த்து சொல்லுங்களேன், நீங்க யார் சத்தத்தையும் கேட்டுறாங்க என்ன ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்க போய் சொல்லுதா நீ முடிஞ்சிச்சு அப்படின்னு. எனக்கும் சொன்னாங்க பாஸ்டர், அதனால நான் தைரியமா சொல்லுதேன். எங்க வீட்டுக்கு மெனக்கிட்டு தேடி வருவாங்க. எங்களை ஆசையா சேர்த்துக்கிட்ட ஒரே ஒரு ஜீவன் உண்டென்றால் அது ஆலங்குளம் பாஸ்டர் ஆசிரியா மட்டும்தான். ஆமா, இன்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு கடவுளேன்னு சேர்த்துக்கிட்ட ஒரே ஒரு ஜீவன் உண்டென்றால் அது ஆலங்குளம் ஐசிய பேராலயம் மட்டுமே. வருவாங்க, அங்க பார்த்து எங்க பார்த்து, நீ அங்க அதை செஞ்சியா இப்படிப்பட்டவங்களாம் சீக்கிரத்தை செத்துட்டான், நீ செத்துறாத என்ன, நீ சாவக்கூடாது, உனக்கு சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கு, நீ போய் பேய்க்கு ஜோ பண்ணிக்கிட்டு நோய்க்கு ஜோ பண்ணிட்டு தெருத்து வாழிச்சுக்கிட்டு இருக்கியாக்கும். இல்லை நமக்கு தேவையில்லாத வேலை என்ன, அது வெள்ளச்சட்டை போட்டு தான் பாசல் வந்துச்சு. ஆமா சொல்லலாம், போய் போட்டுலாம் வந்துச்சு, வந்து சொன்னுச்சு. நான் அப்படியாண்டுக்கிடுவேன். இந்த பாவி மனுஷன் கேட்பேன், ஆனா செய்ய மாட்டேன். எங்க சொந்தம் போன் போடும், நீ போய் அங்க இதை செஞ்சு எல்லாரும் சொன்னாங்க, அது பின்னால நீ சரியா இருப்ப, வீட்டுக்காரர் சரியா இருக்க மாட்டா, உன் பிள்ளை சரியா இருக்காது. நான் சொன்னேன், நான் பிழைக்கிறதுக்கு வரல, பிழைச்சதுக்கு தான் வந்திருக்கேன். இனி நான் பிழைக்கிறதுக்கோ, என் பிள்ளை பிழைக்கிறதுக்கோ, என் மனைவி பிழைக்கிறதுக்கோ வரலையா, இவ்வளவு நாள் நான் இருந்த பாத்தியா, இதுக்கு தான் வந்திருக்கேன். இப்படி நான் சொல்ல ஆரம்பிச்ச மாதிரி எல்லா வார்த்தையும் நின்றுட்டு. ஆமா, அதே போல சொல்லுவாங்க, நம்ம ஒரு நல்ல வேலையை பார்த்து போயிடலாங்க, முழு நேரத்துக்கு நீங்க வந்துட்டு என்ன கஷ்டப்படுத, நீ என்ன வேதனைப்படுத, உன் வீட்டுல பிரச்சனை எதுக்கு தெரியுமா? பணம் இல்ல ஐயா, உன் வீட்டுல பிரச்சனை போராட்டம், உன் வீட்டுல தருத்திரத்துக்கு காரணம் உன் வீட்டுல ஜெபம் இல்ல, உனக்கு நம்பிக்கை இல்ல. உன்னை அழைத்தவர் ஒருவர் பார்க்கிறார்கள் நம்பிக்கை இல்ல, உன்னை அழைத்தவர் ஒருவர் உன் மேல கண்ணோக்கமாக இருந்து உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார்கள் நம்பிக்கை இல்ல. இசைக்காவுக்கு நம்பிக்கை வந்துட்டு, இவன் என்னடா டாக்டர் சொல்லுது, இவன் என்னடா ஊழியக்காரன் சொல்லுது, எனக்கு ஒருவர் இருக்கிறாரே. மனம் கசந்து அழுதாண்ட திருப்பிட்டார். சத்தத்தை அந்த அழுகையை பார்த்துட்டு இசையா தீர்க்கதரிசி தான் சொல்லிட்டு போறாரு, வெளியே போறாரு, முற்றத்துக்கு போறாரா. அரண்மனையை ஒரு வேளை நான் நினைக்கிறேன் எப்படி ஒரு ஏக்கர் காது கட்டியிருப்பார்ல, குறைஞ்சது ஒரு ஏக்கர் என்ன கூட கட்டியிருப்பாரு என்ன, அவ்வளோ இருக்கும். அந்த முற்றத்துக்கு போவதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிருக்கும், 10 நிமிஷம் வச்சு கொடுமே வாசல் வரைக்கும் போறதுக்கு. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள எந்த வாய் நீ செத்துருன்னு சொன்னோ, எந்த வாய் நீ அவ்வளவுதான் நீ ஒழுங்குபடுத்தி செத்துருவ, உனக்கு வியாதி போவாதுன்னு சொன்னிச்சோ, அந்த வாயிட்ட சொல்லுத, நீ திரும்பி போய் சொல்லுடா. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். என் சகோதரனே சகோதரியே, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஊழியரே, உங்களை எந்த வாய் நிந்திச்சதோ, எந்த ஆள் ஓட்ட நீ எல்லாம் உனக்கு நீ லாயக்கு இல்ல, நீ பேசுறதுக்கு லாயக்கு இல்ல, நீ ஊழியத்துக்கு லாயக்கு இல்ல, உன் பிள்ளை எல்லாம் தேராது, நீ எல்லாம் எப்படி வாழுவன்னு சொன்னானோ, அவன் வந்து நிக்கத பார்க்காம நீ போக மாட்டான். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அவங்க வந்து முன்னால, ஐயா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நீங்க சொன்னா சரியாயிரும் நான் நம்புதேன், தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாத வரைக்கும் அவன் பிள்ளைக்கு சுகமாகவும் செய்யாது. அதை நீங்க பார்க்காம நீங்க போக மாட்டீங்க. ஆமென் ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஐயா அது நடக்கிறது ஐயா, நான் பார்த்திருக்கிறேன், நான் ருசிச்சவன் தான் வந்திருக்கிறேன். நான் விட மாட்டார், வைராக்கியம் உள்ளவர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை அனுப்பினவர் ஒரு சாதாரண சோட்டை கிடையாது, சோட்டைக்கு ஊழியக்காரன் கிடையாது, சர்வத்துக்கு எஜமானுடைய ஊழியக்காரன், சர்வத்துக்கு எஜமான். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இருக்குதான்னு சொல்லி சவால் விடுகிறார். நான் டிவியில நேரடியில் ஒளிபரப்புல பேசுவேன், என் இருதயத்தை தொட்ட ஒரு சாட்சி சொல்கிறேன். அநேகம் ஆயிரம் சாட்சிகளை நான் பார்க்கிறேன், கேட்கிறேன்.
அந்த பக்ரைனிலிருந்து ஒரு ஆள் என்னுடைய நேரடி ஒளிபரப்புக்கு போட்டோவோட ஜெபக்குறிப்பு அனுப்பியிருந்தார். அவருடைய கால் அழுகினது போல இருக்கிறது. அந்த போட்டோவை போட்ட, ஐயா 3 வருஷத்துக்கிட்ட ஆக போதியா, சுகமாகல, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் அப்பளே சொன்னேன், எனக்கு ஒரு மந்திரம் தெரியுங்களா, சொல்லி கொடுத்துருக்கோம்ல, சாந்த சொல்லுவோமா, ஏசப்பா உங்களால முடியும், இவருக்கு ஏதாவது செய்யுங்க, உங்க பிள்ளை, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச சொல்லி, ஆண்டவரே எப்படியாவது ஒரு செஞ்சிருங்கப்பா, நம்பிக்கையோடு அனுப்பி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் ஒரு செல்வி அந்த செல்போன் தான் செல்வே போட்டேன், வேற எதுலையும் இல்லை. அது எப்படிப்பட்ட கருப்பா சோப்பாடு தெரியாது, இப்போ வரைக்கும் தெரியாது. நானும் ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. மறுவாரம் என்னுடைய அந்த நிகழ்ச்சி, மறுவார நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. இவ்வளவு நாள் சனிக்கிழமை 8லிருந்து 9 மணிக்கு வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வியாழக்கிழமை 7:30லிருந்து 8:30 வரைக்கும் இருக்கிறது ஜாஸ்வா டிவியில். அந்த ஷூட்டிங் முடிஞ்சு கீழே இறங்கி வரேன், மறுபடியும் அந்த ஆள் ஜெபக்குறிப்பு அனுப்பியிருந்தார். அருமையானங்க தமிழன் எடுத்து காமிக்கிறார். இங்கே பாருங்க, ஒரு சால்ட்ஸ் வந்திருக்குது, இப்போ தான் வந்திருக்குது, நம்ம இறங்கிட்டோம் இல்லாட்டி சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு காமிக்கிறார். அந்த புண்ணு அப்படி காஞ்சு போய் இருக்குது. அவர் சொல்லுதார், இவ்வளோ நாள் ஆறாத புண்ணு எனக்கு ஆறிட்டு, எனக்கு நீ வேலைக்கு ஜெபம் பண்ணுங்கிறாரு. இந்த பக்கரை நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது ஐயா, அவர் கருப்பா சோப்பான்னு தெரியாது. அந்த இயேசு ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இசைக்கு அழுத பொழுது முடிஞ்சிச்சின்னு சொன்ன அந்த வாய் தான் சொன்னிச்சு, நீ பிழைச்சிருப்ப, உனக்கு 15 வருஷம் அப்படின்னு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஒருவேளை வியாதியோடு அழுது கொண்டு இருக்கிறாயா, கவனிப்பதற்கு ஆள் இல்லை, எங்களுக்கும் உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என் பிள்ளைக்கு இது வியாதி வந்து விட்டது, என் மனைவிக்கு இது வியாதி வந்து விட்டது, எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது என்று வியாதியில் புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இயேசு ரட்சகர் சொல்லுகிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம் திரும்ப கொடுத்த தெய்வம் உங்களுக்கு தரமாட்டாரா? சொல்லுங்களேன். நீங்கள் அவர் சாயலில் இருக்கிறீர்கள். ஐயாமா யாருடைய பிள்ளையா? கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையான ஒரு சகோதரி எழுதியிருந்தார். கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலே எங்களுக்கு கேன்சர் 4வது ஸ்டேஜ் என்று சொல்லி அந்த பிரார்த்தனை வேளைக்கு நேரடி ஒளிபரப்புக்கு ஹாஸ்பிட்டலில் செல்போனில் பார்த்துக்கிட்டு இருந்து அனுப்பியிருந்தார்களாம். தேதியோடு சொல்லியிருந்தார்கள், நவம்பர் மாதம் 2ஆம் தேதி என்று. அங்கே உள்ள டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, கேன்சர் முத்திட்டு, அவ்வளவுதான், 4வது ஸ்டேஜ். இனி உன்னுடைய வீட்டுக்காரன் இருப்பது 1 மாசமோ 10 நாளோ, அவ்வளவுதான், அதுக்கு மேல தேர கூட்டிட்டு போ அப்படின்னாச்சு. ஜெபத்தோடு வந்தாச்சு. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச ஜெபத்தை சொல்லியாச்சு. நான் சொல்லி கொடுத்துருக்கேனே அதை சொல்லியாச்சு. சொல்லிட்டு நாங்களும் பேர் எழுதி வச்சுட்டு, ஏசப்பா பார்க்க நேரம்லாப்பா, ஏதாவது அவருக்கு செய்யுங்க, அவர் கேன்சர் 4வது ஸ்டேஜா, அவருக்கு செய்யுங்க, இவ்வளவுதான், இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதம் டிசம்பரில் அந்த அம்மா எழுதி அனுப்பிச்சிச்சு, யா போன வருஷம் நவம்பரில் 2ஆம் தேதியில் இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்தேன், செல்போனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த நிகழ்ச்சியை. எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ இந்த வேலைக்காரங்கிட்ட சொன்னா ஜெபம் பண்ணுவாங்களோ, அப்போ என் வீட்டுக்காரனுக்கு ஜெபம் பண்ணுவாங்களோன்னு நினைச்சு நான் அனுப்புனையா. என் வீட்டுக்காரன் செத்துருவாம்னு தான் சொன்னச்சு இந்த டாக்டர். செத்துருவாம்னு சொன்னதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரன் இப்போ 1 வருஷம் ஆயிட்டியா, நல்லா இருக்கிறான், என்னது நல்லா இருக்கிறான், முன்ன விட நல்லா இருக்கான். எங்களுடைய நிகழ்ச்சி 100வது எபிசோடு நடந்துச்சு. அப்போ ஒரு அம்மா அடிக்கடி என்கிட்ட பேசு, அந்த தன்னுத்து சுப்பியாபுரம் என்ற ஒரு ஊர், இன்னும் அந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியாது, நான் இன்னும் போகல, எங்க ஊர் பக்கத்துல இருக்கு இப்போ ஆனா இன்னும் நான் போகல, எனக்கு தெரியாது. அந்த 100வது எபிசோடுக்கு நான் சாட்சி சொல்ல வரேன் அப்படின்னது, ஜெபம் பண்ண வரேன். நான் இப்போ சொன்னேன், நேரங்காலம் வந்துருங்க, நான் சீக்கிரம் நான் ஜெபம் பண்ணிட்டு நேரடி ஒளிபரப்பு போயிருவேன் அப்படின்னு. அந்த மாதிரி நேரங்காலங்க 6 மணிக்கு வந்து உட்காந்துட்டு, நான் போனது 7 மணி. 8 மணி நிகழ்ச்சிக்கு நான் 7 மணிக்கு பிறகு தான் போயிருக்கேன். நானே அந்த விளிம்பில் தான் போவேன், 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் போவேன். அன்னைக்கு பாஷையெல்லாம் வந்திருந்ததுனால ஒரு 7:30 இருக்கும், என்னையா 7:30 கிட்ட நாங்கள் போயிருக்கிறோம். அந்த அம்மா 6 மணிக்கே ஒரு பிள்ளையோட வந்து உட்காந்துருந்துச்சு, ஒரு சின்ன பிள்ளையோட. நான் என்னத்துக்குமா அப்படின்னு, நான் ஒரு சாட்சியும் சொல்லணும், எனக்காக ஜெபமும் பண்ணுங்க என்னது. சரி அப்படின்னு, என் பிள்ளை டெலிவரி ஆகிறதுக்கு முட்டியே நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜெபம் கொடுப்பேன், நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. என் பிள்ளைக்கு பிள்ளை தலைமாத்தி இருக்குன்னு சொல்லி சுரண்டை ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு, சுரண்டையில இருந்து நான் அதுக்கப்புறம் சிகிச்சைக்கு திருநெல்வேலி கூட்டு போனோம். திருநெல்வேலி கூட்டிட்டு போனப்போ அங்க நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்.
இந்த சுரண்டையிலையுமே இந்த பிள்ளைக்கு சரியான வளர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கும் ஜோபு கொடுப்பேன், நானும் ஜோம் பண்ணிக்கிடுவேன். ஆண்டவர் என் பிள்ளைக்கு நல்லா வளர வச்சிருந்தார். என்னமோ தெரியல அவங்களுக்கு, இல்லை நீங்க வச்சு பார்க்கறது நல்லது இல்லம்மா, எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு, நீ அங்கே கொண்டு போயிருட்டாங்க. கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கு நல்ல ஒரு இல்லை, நான் தற்செயலா சொன்னது உண்மை கிடையாது. தற்செயலா சொன்னேன், கர்த்தர் சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவாராக. அப்படித்தானே எல்லா ஊழியக்காரனும் சொல்லுது, அப்படித்தானே சொல்லுவோண்டமே. ஆமா, அப்படிதான் சொன்னேன். இசப்பா ஒயாம அந்த அம்மா அப்பப்போ ஜெப குறிப்பு அனுப்புது, சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க, அவ்வளவுதான். அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஐயா என் பிள்ளை அப்பலே தள்ளிட்டு போயிட்டாங்க ஆபரேஷனுக்கு, நீங்க சுகப்பிரசவங்களேன்னு. நான் சொல்லியிருக்கேன், இல்ல சுகப்பிரசவம் கர்த்தர் தருவார், நம்பிக்கை கூட, அவ்வளவுதான். 16 பேருக்கோ 18 பேருக்கோ பண்ணிட்டு இந்த அம்மாவை நாளைக்கு 10 வெளியிட்டு போயிட்டாங்களாம். சாயங்காலம் இது அழகான பொட்ட பிள்ளைய பத்தி உள்ள போனது. பக்கத்தில் மூத்த பார்த்து சொல்லுங்க, இந்த ஏசப்பாவால செய்ய முடியாது, நான் லைவ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்களும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. என்னாண்ட ஒரு ஆள் செய்ய முடியாத காரியம் உனக்கு முடிஞ்சிச்சின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுவார், அப்படியாடா சொன்னா உனக்கு தொடக்கண்டா அவன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். முடிஞ்சிச்சின்னு சொல்ல போய் ஆண்டவர் சொல்ல, இல்ல அவனிடம் முடிஞ்சிச்சு சொல்லு, நான் சொல்ல உனக்கு தொடக்கம், ஆசீர்வாதத்தின் தொடக்கம். அவன் சொல்லுங்களேன், ஆசீர்வாதத்தின் தொடக்கம். அன்னைக்கு அதே தெய்வம் சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கும் ஒரு வேளை நான் முதலே சொன்னது போல உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளையை நினைத்தோ நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற குடும்பத்தை நினைத்தோ கலங்கி கொண்டிருக்கலாம். இரண்டாவது சொன்னேன், படகுல போறது போல உங்க குடும்பம் நல்லா போய்கிட்டு இருந்த குடும்பம் திடீர்னு அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். பிரச்சனை, போராட்டம். ஐயா அநேகர் எனக்கு சொல்லுவார்கள், எங்க வீட்டுல இருக்கிறத விட வேற எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குது, நிம்மதியே இல்லை. ஏன் இருக்கிறோம் இருக்குது, நம்ம ஏன் இருக்கணும் இந்த வீட்டுல, நம்ம ஏன் வாழணும், ஏன் நமக்கு இந்த உயிர் இவ்வளவு வேதனை வருத்தம் எனக்கு இருக்கிறதே, நான் தேவனை தன்னை தேடுகிறேன், நான் நல்லா இருக்க போய் தர எனக்கு இவ்வளவு பிரச்சனை. என்னை விட எப்படியோ இருக்கிற மனுஷன் எவ்வளவு அழகா நல்லா இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லையே, போராட்டம் இல்லையே, எனக்கு ஏன் 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 என்று நீ ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, உன்னை அனுப்பின நான் அங்கே உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உன்னை இந்த குடும்பத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த வேலை ஸ்தலத்துக்கு அனுப்பின நான் உனக்கு விரோதமாய் போராடுகிறத பொல்லாத வல்லமைகளை எதிர்க்க திராணி இல்லாத தெய்வம் அல்ல. ஒரே ஒரு தூதன் இறங்கி வந்தாரா ஐயா, அதை யோசிச்சு பார்ப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக என் ஆண்டவர் வரல, ஒரே ஒரு ஆள் போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு தூதனை அனுப்பிட்டார். 1,44,000 பேரா ஒரு நாள் நைட், ஒரே ஒரு நாள் ஹிரோஷிமா இந்த இடத்துல. அன்றைக்கு ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வரும்போது அந்த ஜப்பானுக்கு எதிராக இருந்த அந்த நாட்டில் உள்ள பிரதமர் சொன்னாராம், அந்த குட்டி பையனை அனுப்பிவிடு, ஒரே ஒரு அந்த குட்டி பையனை அனுப்பிவிடு அப்படின்னாங்களாம். ஒரு ஏவுகணைக்கு பெயர் குட்டி பையன், சும்மா ஒரு பெயர் வச்சிருக்காங்க, புனை பெயர் வச்சிருந்திருக்காங்க, அந்த லிட்டில் பாய் கோ. போய் அடிச்சிச்சு, 50 வருஷத்தை தாண்டுது, இப்ப வரைக்கும் அங்க சரியா புல்லு முளைக்காது, அங்க பிறக்கிற பிள்ளைக்கு சரியான வளர்ச்சியும் இல்லை, சின்னது. அதே போல ஒரே ஒரு சின்ன தூதன் இறங்கி வந்தான், எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாக்கி விடியதுக்குள்ள நாம் பெருசு நம்மளாம் ஒண்ணுமில்லாம நிக்கிறான். ஐயா உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறார்களோ, நான் தான் பெருசு, எனக்கு நான் நிறைய பெருசு வச்சிருக்கிறேன், நல்லா நான் நிறைய சொத்து வச்சிருக்கேன், பணம் வச்சிருக்கேன், என்கிட்ட நிறைய எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எல்லா பேலன்ஸும் அவர் ஒரே ஒருவரை நான் சொல்லுவேன், அவர் திரும்பிட்டாருன்னா அவ்வளவுதான். அவன் சொல்லுங்களேன், அவர் அப்படி திரும்பி பார்த்துட்டா போதும், முடிஞ்சிச்சு. என் ஆண்டவங்களோடு பேசுவாராக. அன்றைக்கு அந்த ராஜாவின் கண்ணீரை பார்த்து வியாதியை விலக்கி திரும்பவும் ராஜாவாய் நிறுத்தினார். ஐயா இன்றைக்கு ஒரு வேலையிலே பிரச்சனை இருக்கலாம், ஊழியத்திலே பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி, உங்களை திரும்பவும் அதிலே தேவன் உங்கள் தலையை உயர்த்தி கட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் உங்களை தொடும்படியாய் நான் ஜெபிக்க இருக்கிறேன். எல்லோரும் எழுந்திருங்களேன்.
என் ஆண்டவராகிய இயேசு ரட்சகர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி. அன்றைக்கு அதே வல்லமையோடு இருந்த தேவன் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய அன்பு மாறாதது. அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம். நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவரும் அல்ல. யாருக்கும் அவர் தூரம் கிடையாது. ஐயா, நான் சொன்ன யாருமே ஆலயத்துக்கு போகல. ஒருத்தி வனாந்தரத்துல இருந்து கூப்பிட்டா, ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்கே, என் பிள்ளை எப்படி இருக்கே, வனாந்தரத்துல இருந்தா. இன்னும் கொஞ்சம் பேர் கடலுக்குள்ள இருந்தா, இன்னும் ஒரு வீட்டுல தான் இருந்தா, அவருடைய வீட்டுல தான் இருந்தா. யாருமே ஆலயத்துக்கு வரல. அவரை தேடுறதுக்கு விசேஷமா எங்கேயுமே போகல. எங்க இருக்கிறார்களோ அங்கே அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். இன்றைக்கும் அதே தெய்வம் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு தேவஜனமே, நீ எங்கே இருந்தாலும் உன் அழுகைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க, உன் அழுகைக்கும் ஒரு மாறுதலை தர ஒரு தெய்வம் விரும்புகிறார். அவரை நோக்கி கூப்பிடுவாயா? அப்பான்னு கூப்பிடுவாயா? இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்களேன். நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. நம்மை அவர் சிநேகிக்கிற ஒரு தெய்வம். நம்மேல் வைத்த அன்பு பெரியது. நம்மேல் வைத்த அன்பு பெரியது.